நம்ம நேற்று எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நியூவாக ஒரு போஸ்ட் ஆட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், முடிச்சிருந்தோம். கரெக்டா? இப்போ நமக்கு என்னது இருக்குன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு போஸ்ட்டை நம்ம என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். அப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரைட்டா? இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம புட் மெத்தடுன்ற ஒன்று பார்த்தோம். நம்ம வந்து ஜேசான் பிளேஸ் ஹோல்டர் தானே. ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு புட் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க, சரி, டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி என்ன டேட்டா இருக்குதோ அதை அப்டேட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, இது வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஐடி, பர்டிகுலர் ரிசோர்ஸோட ஐடி. இப்போ இதில் போஸ்ட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய போஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் இருக்கிற டைட்டிலில் நான் எடிட் பண்ண நினைக்கிறேன்னா, அந்த ஒரு போஸ்ட்டோட ஐடி வச்சு நம்ம என்ன செய்வோம், எடிட் பண்ணுவோம். ஏன்னா ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். அப்போ அந்த யூனிக்கான ஐடியை வச்சு எந்த போஸ்ட்டை நான் எடிட் பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்றத பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம எடிட் பட்டன் கிளிக் பண்ணால் 12 நான் இப்போ இது பண்ணுறேன், uncocked error, syntax error, string literal contains an unescaped line break. சரி, இப்போ அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், என்ன எரர்ன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி, எடிட் போஸ்ட். ஓகே, இல்லை இந்த இடத்துல கொடுத்தா சரியாயிடும் நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்றதை அடுத்து பார்ப்போம். இப்போ எடிட் போஸ்ட்டு தானே, ஒன்று போஸ்ட்டோட ஐடி. நம்ம இந்த ஒவ்வொரு டைமும் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் அனுப்பிச்சுட்றோன்னு பாருங்கள். அந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட ஐடி, அந்த போஸ்ட்டோட டைட்டில் என்ன, அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டோட பாடி என்னன்றதை அனுப்பிச்சுட்றோம். இல்லை நீங்கள் டைரெக்டாக இப்படி மூணையும் அனுப்புறதுக்கு பதிலாக பேசாமல் என்ன பண்ணிடலாம், அந்த போஸ்டையே அனுப்பிச்சி விட்றலாம். போஸ்ட்டையே இப்படி அனுப்பிச்சி விடுவோம். போஸ்ட் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துட்டு ஓனையாக நம்ம எடுத்துக்க முடியும். எடிட் போஸ்ட் தானே ப்ரோ. ஆனா இந்த மாதிரி நம்ம ஐடி கொடுக்குறப்ப அது கொடுக்கக்கூடாதுல்ல, அது வந்து அப்போ வெளியே ஷோ ஆகுங்க. என்ன ஷோ புரியல. இந்த ஐடிங்கிறது வந்துட்டு நார்மலா வந்து டேட்டா பேஸ்ல இருக்கிற ஐடி. ஸோ அது வந்து வெளியே ஷோ ஆகும்ல, அது வந்து நம்ம நார்மலா காட்டக்கூடாது. ஐடியை காட்டுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐடி வந்து ப்ராப்ளமே இல்லை. அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் டோக்கனோ அல்லது ஏபிஐக்கையோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலான டேட்டா தான் என்ன செய்யக்கூடாது, வெளில தெரியக்கூடாது. இந்த ஐடி தெரிகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது, இஷ்யூ ஆகாது. ஏன்னா பர்டிகுலர் ஐடியை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, வெறும் ஐடியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆக்சஸ் டோக்கனோ அல்லது ஏபிஐக்கையோ எல்லாமே உங்களால் ரிசோர்ஸை எடுத்துக்க முடியாது, ஐடியை மட்டும் வச்சு. சொல்கிறது புரியுதா? புரியுது. ஓகே, சரி. கான்ஸ்ட் எடிட் போஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இதில் போஸ்டா, சரி, லாக் போட்டு இங்கே போஸ்ட்டுன்றத போடுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். சரியா, ஒரே நிமிஷம். இந்த ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே,
ரைட். சரி. இப்போ இதை சேவ் பண்ணியாச்சா? இப்போ நான் இதை எடிட் கொடுக்குறேன். என்ன சொல்றது? மிஸ்ஸிங் ஆஃப்டர் எலமெண்ட் லிஸ்ட் காலம். ஆப்ஜெக்ட். ஓகே. ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஜேசான் பாஸ். சரி. எரரை கண்டுபிடிக்கணும் என்னன்ட்டு பார்ப்போம். ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன். இதை வந்துட்டு கூகுளில் போட்டு பார்ப்போம் என்ன பிரச்சனைன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். List error JavaScript indicates an issue with array initialization syntax, which will be a missing closing. ஓகே. என்ன பண்ணுவோம்னா இதை வந்து ஜேசான் ஸ்ட்ரிங்காக மாற்றுவோம். ஸ்ட்ரிங்கிஃபை தானே. ஸ்ட்ரிங்கை அனுப்பிச்சி விடுவோம். இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. இப்போ வரலையா? ஏன்னா இந்த மாதிரி அனுப்பும்போது நம்ம ஸ்ட்ரிங்காக அனுப்பிச்சி விட்டோம்னா நம்ம டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி. அதனால தான் நம்ம இங்கே நினச்சிருக்கோம் ஸ்ட்ரிங்காக அனுப்பிச்சி விடுறோம். இதை ஒரு சில இஷ்யூ போட்டிருக்காங்க. லிஸ்ட் error in JavaScript indicates an issue with an array initialization syntax, specifically a missing closing square bracket, missing comma. ஓகே. என்னென்ன அரே? இது அரேக்கான இது இந்த மாதிரி எரர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம இப்போ எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டிருந்தோம். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து போடும்போது அந்த இஷ்யூ வருது. ஸோ அதை ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டைரெக்டாக ஜேசான் ஸ்ட்ரிங்காக அனுப்பிச்சி விட்றோம். இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம்னா நமக்கு ப்ராப்பராக டேட்டா வந்து இங்கே வருது. சரி. இதை வந்து நீங்கள் நார்மலாக திரும்ப மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் டேட்டாவாக மாற்றிக்கலாம். ஜேசான் டாட் பாஸ் ஆல்ரெடி வர்றதே ப்ராப்பராக தான் வருது. சரி. ஓகே. சரி. இப்போ இதே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். போஸ்ட் டாட் பாடி. கரெக்ட். இப்போ ஒவ்வொரு எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போதும் அதுக்கு என்னென்ன பாடி இருக்குதோ அது எனக்கு வருது. இப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டா? சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஃபெட்ச் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபெட்ச் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? டாட்னு வச்சு யூஸ் பண்ணலாமா அல்லது ஏசிங்க வெயிட் யூஸ் பண்ணலாமா? இங்கே ஏசிங்க வெயிட். ஒரே ஒரு நிமிஷம். ப்ளூடூத் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன். இப்போ இதில் இருந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா எடிட் போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா
போஸ்ட் எடிட் பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட லாஸ்ட்டாக கேட்டது என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபெட்சில் டாட்டன் யூஸ் பண்ணுவோமா இங்கே, அல்லது ஏசிங் அவைட்டை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறது தான். ஏசிங் அவைட் ஏசிங் அவைட் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ஏசிங் அவைட் யூஸ் பண்ண போகிறோம். ஏசிங் அவைட் யூஸ் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷனை ஏசிங்கை யூஸ் மாற்றணும். அடுத்து வேறு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? அந்த ரிசல்ட் எடுக்கும்போது அவைட் போட்டு எடுக்கணும் சார். அவைட் போட்டு எடுக்கணும். வேறு என்னெல்லாம் இருக்குது நெசசரி? ட்ரை கேட்ச் போடணும். ட்ரை கேட்ச் போடுறோம். சரி, இப்போ ட்ரை கேட்ச் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் ரெஸ் ஈக்குவல் டு அவைட், கரெக்டாக? இப்போ ஃபெட்சில் டொமைன் வந்துடும், கரெக்டாக? டொமைன் வந்துடும். இங்கே எரர் மட்டும் போட்டுக்கிறேன். எரருக்கு இங்கே எரர், ரைட்டா? சரி, டொமைன் வந்துடும். டொமைனில் என்னது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது மட்டும் இருக்குது. ஆனால் எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்று தேவை. என்ன தேவை? ரவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லாஷ் அதுக்கப்புறம் ஐடி இருக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும் நான் இந்த இடத்துல? ஸ்லாஷ் போஸ்ட் டாட் ஐடி ஸ்லாஷு. இப்போ எனக்கு இந்த வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணணும், கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணுறது? டாலர் இது கொடுத்தாச்சு. சரி, இப்போ என்ன சொன்னீங்க? போஸ்ட் லெஃப்ட் ஐடி. போஸ்ட் லெஃப்ட் ஐடி. சரி, இப்போ இது கரெக்டு. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேனோ, சேஞ்ச் பண்ணதை வந்து கெட் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதை கெட் பண்ணணும். அப்போ சேஞ்ச் பண்ணதை கெட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எங்கே எடுத்து வைக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கணுமா? இப்போ எடிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட ஹெட்டிங் எடுத்து இங்கே வைக்கணும், இதோட பாடி எடுத்து இங்கே வைக்கணும். அப்படி வச்சோன்னா இதில் இருக்கிறத மாடிஃபை பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுப்பேன், கரெக்டா? சரி, இப்போ அப்படி தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சார் இது உங்களுக்கு ஒரு வேலை தெரிய கூட செஞ்சிருக்கலாம் சார். எனக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணா கூட இது என்ன ஸ்லாஷ் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியல சார். அதாவது இப்போ அப்டேட் பண்றதுக்குன்னு இதா இருக்குல்ல, இங்க போறேன், இதா இருக்கா? இதை அப்டேட் பண்றதுக்கு இப்படி கிளாஸ் போஸ்ட், அதோட ஐடி, எந்த போஸ்ட்டை அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த ஐடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட்டோட ஐடி அனுப்பணும் இந்த இடத்துல. இப்போ செகண்ட் டொமைன்றது அந்த URL வந்து இது பண்ணுது. டொமைன் வந்து API வந்துரும். அடுத்து வந்து ஐடின்றது ஸ்லாஷ் போட்டு வந்துரும். ஓகே, கரெக்ட். இந்த ஸ்லாஷ் வந்து இதுல ஸ்ட்ரிங்கா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் ஐடியில அந்த ஐடி வந்துடும், அவ்வளவுதான். இந்த டொமைன்ல இது இருக்கு. புரியுதா என்னன்ட்டு? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டைட்டில் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். இங்க டைட்டிலும் யாரும் தேவை, சரி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஸ்ட் சரி இங்கே போடுவோம், இங்கே ஃபர்ஸ்ட் போடுவோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டைட்டில் டாட் வேல்யூ. அதோட வேல்யூவில் போஸ்ட்டு
டாட்டு டைட்டில் எடுத்து வைக்க போகிறேன். சரி, இல்லை எது புரியலாம் நிப்பாட்டி கேளுங்க. அடுத்ததாக டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பாடின்னு நினைக்கிறேன். வேறு பாடின்னு ஒன்று இல்லைன்னா எரர் வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். சரி, போஸ்ட் டாட் பாடி இப்போதைக்கு இந்த ஃபெச்சை மட்டும் எடுத்து இப்போ எடிட் கொடுத்தா என்ன ஆகுது? இந்த டைட்டிலில் ஆல்ரெடி இருக்கிற டைட்டில், இந்த இன்புட் பாக்ஸுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற டைட்டில் இங்கே வருது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி இங்கே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் வருது. இது புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? சார் இது புரியுது சார். ஆனா இது வந்து ரியாக்ட்ல ஏதோ யூஸ் எஃபெக்ட் போட்டு வைப்பாங்களே சார், அதுதானே இது? ஆமாங்க, அது யூஸ் எஃபெக்ட் போட்டு வைக்கிறோம், கரெக்டு. அது ரியாக்ட் படிக்கும்போது படிப்போம். இப்போ நீங்கள் அதோட கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா ஓகே சார். இதை புரிஞ்சுக்க முடியாது. இது யூஸ் எஃபெக்ட் படிக்கும்போது படிப்போம் கட்டாயமா. சரி, நெக்ஸ்ட் வீக்லேயே யூஸ் எஃபெக்ட், நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அதை படிப்போம்னு வைங்களேன், யூஸ் எஃபெக்ட்லாம். ஓகே. சரி, இப்போ பாடியில் என்ன செஞ்சுட்டேன், இந்த பாடி எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்து சேவ்ன்ற பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்லணும், இப்போ நான் என்ன செய்யக்கூடாது, சேவ் இப்போ நான் சேவ் பண்ணும்போது எனக்கு நியூ டேட்டாவாக என்ன செய்யக்கூடாது, சேவ் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றே ஒன்று, இந்த இடத்துல ஐடின்னு ஒன்று வச்சுப்போம். லெட் ஐடி அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். ஐடியை நல்லுன்னு வச்சுப்போம், வேல்யூவே இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். சரியா? அப்போ இப்போ இந்த ஐடியில் இப்போ ட்ரை கேட்ச் இங்கே தேவையில்லை. ஐடி ஈக்குவல் டு போஸ்ட் டாட் ஐடின்னு வச்சு ரைட்டா. இங்கே ட்ரை கேட்சும் தேவையில்லை, ட்ரை கேட்ச் வேறு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. இப்போ நான் இங்கே எடிட் கொடுத்தேன்னா இந்த இது இங்கே வந்திருக்கும், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ தான் பண்ணுது. இப்போ நான் திரும்ப சேவ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்கும், ஹேண்டில் சேவ்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகி இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வரும். சரி, அப்போ இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று பண்ணணும், இந்த இடத்துல அப்டேட் போஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் வைக்க போகிறேன். என்ன இஃப் கண்டிஷன்னா, ஐடியில் வேல்யூ இருந்தால் மட்டும் என்ன பண்ணனா அப்டேட் போஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். நான் சொல்கிறது புரியுதா? என்ன பண்ண போகிறேன்றது புரியுதா? இல்லை நம்ம அதுக்கு ஆன் கிளிக்ல சேஞ்ச் பண்ணிடலாம். ஆன் கிளிக்கில் எந்த ஆன் கிளிக்கில் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லுங்கள். சேவோட ஆன் கிளிக் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சேவா சேவோட ஆன் கிளிக் சேஞ்ச் பண்ணிட்டா சேவோட அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் அப்டேட்னு மாத்திட்டோம். சரி, டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்டேட்டுன்னு மாற்றிட்டு அதை எப்படி செக் பண்ணுவீங்க? டெக்ஸ்ட் இல்ல கண்டென்ட் அதோட ஆன் கிளிக் வந்து நம்ம அப்டேட் போஸ்ட் மாத்திடுவோம். ஓ, இதையும் மாற்றிடலான்றீங்களா? அதோட ஆன் கிளிக்கே மாத்திடுவோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் எல்லாம் நல் பண்ணிட்டு திரும்பவும் சேவே மாத்திடுவோம். சேவ்னு மாற்றிக்கலாமா? சரி, ஓகே, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பட்டனை கொஞ்சம் குளோபலாக எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸி, கரெக்டா? சேவ் பட்டன், ஓகே, சேவ் பட்டன். அப்போ இதை இங்கே எடுத்து வச்சிடுறேன், கட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல சேவ் பட்டன் டாட் ரைட்டா. ஓகேங்களா? மேல புரியல. ஓ, இங்கே ஒன்று இருக்குதோ? என்னது? எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. இல்ல அதுதான் அந்த
லைன் நம்பர் 5ல வந்து டாட் ரிமூவ் பண்ணலாம். லைன் நம்பர் 5ல ஓகே. அதனால எரர் வந்து சரி ஓகே. சரி சூப்பர். நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. சரி. அப்போ சேவ் பட்டன் இருக்கு. சேவ் பட்டன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஹேண்டில் சேவ்ன்றத ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, அந்த சேவ் பட்டனோட டெக்ஸ்ட் கண்டென்ட் சேவ் பட்டன் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டு அப்டேட்னு சொல்லப்போம். நான் எடிட் கொடுத்தேன்னா அப்டேட்டுன்னு மாறிட்டேன். சரியா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன செஞ்சுருக்கோம், இப்போ போஸ்டில் ஐடியும் இருக்கும். கரெக்டா? கரெக்டு. சரி, இந்த டைட்டிலையும் பாடியையும் கொஞ்சம் குளோபலாக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த இடத்துலையும் எடுத்துக்கிறோம். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கான்ஸ்டாக இருக்கிறத லெட்டுன்னு மாற்ற போகிறேன். ஏன்னா இதை சேஞ்ச் பண்ணுவோம், வேல்யூவுக்கு ரீஅசைன் பண்ணுவோம். ஏன்னா சில நேரங்களில் எம்டி பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். அதை சொல்கிறேன். இங்கே இருக்கு டைட்டிலு, ஓகே, டிஸ்கிரிப்ஷன், ஓகே, சூப்பர். சரி, அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வேலை செய்யுமான்னு தெரில. சரி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தான் வேலை செய்யுது. இல்லையோ, எம்டி பண்ணுறேன். பாருங்க, வேலை நடக்கலை. ஏன்னா நம்ம டைரெக்டாக என்ன செய்யக்கூடாது, இப்படி வேல்யூவை ஆக்சஸ் பண்ணாமல் இப்படி எலமெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுப்போம். எலமெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு எங்கன்னா இந்த இடத்துல டைட்டில்னு இருக்குதா, டைட்டில் டாட் வேல்யூன்னு வச்சுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் டாட் வேல்யூ. இதில் ஏதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்றதுனால அப்படி போடுறேன். இல்லை ஏதாவது தெரியலை, இல்லை நீ ஸ்டக் ஆகுறீங்க, நீங்கள் மாற்றின கோடுனால எனக்கு புரியாமல் போயிட்டுனா சொல்லிடுங்க. சரி, ஏன்னா இங்கே எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டோட வேல்யூவே எடுத்துக்க போகிறேன் ஹேண்டில் சேவில். அவ்வளோதான். சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டைட்டில் டாட் வேல்யூ இப்படி போட்டோம்னா நமக்கு இப்போ வேலை நடக்கும். டைரெக்டாக அந்த வேல்யூவை போய் மாற்றணும். இப்படி மாற்றணும்னா நடக்குதா? இப்போ நான் இதை மாற்றுறேன், நடக்குது. சரி, சூப்பர். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ வேலை நடக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஐடியில் வேல்யூ இருந்துச்சுன்னா, இப்போ இந்த பட்டனை நான் திரும்ப கிளிக் பண்ணாலும் ஹேண்டில் சேவ் தான் வரும். கரெக்டா? அதில் எதுவும் டவுட் இல்லையே? இல்ல. சரி, அப்போ அப்டேட் போஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணும். கான்ஸ்ட் அப்டேட் போஸ்ட் ஈக்குவல் டு ஏசிங். ஏன்னா ஏசிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா அப்டேட் போஸ்ட்டா. சரி, இப்போ என்னலாம் ட்ரை கேட்ச் போட்டுட்டு இப்போ எரரை பின் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கான்ஸ்ட் ப்ரெஸ் ஈக்குவல் டு அவைட். இதில் ஃபெச் யூஸ் பண்ண போகிறேன். ஃபெச் யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை யூஆர்எல் கான்ஃபிகர் பண்ணேன்.
அது எப்படி பண்ணேன்? அபிராமி ஹெல்ப் பண்றீங்களா எனக்கு? இந்த URL போடுறதுல உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுல. இப்ப எனக்கு சொல்லித் தரீங்களா அத? ஓகே சார். ஆ. டொமைன் இப்போ வந்து எடிட் பண்ணி அந்த வேல்யூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம இந்த அப்டேட் போஸ்ட்ல என்ன பண்றோம்னா ஆ. அதை நம்ம வந்து டேட்டா பேஸ்ல போய் சேவ் பண்றோமா சார்? கரெக்ட். எக்ஸாக்ட்லி. சார் இப்போ ம். வந்து டாலர் கர்லி பிரேசஸ்ல ம். டொமைன் சரி. அப்புறம் வெளியே ஸ்லாஷ் கொடுத்து ம். டாலர் ஆஃப் ம். போஸ்ட் டாட் ஐடி. சரி. அப்போ போஸ்ட்ன்றது இங்க வரல. கரெக்ட்டா? அப்போ போஸ்ட்ன்றது வரலன்னா ஐடியில தான் இருக்கு. கரெக்ட்டா? ஐடியில இருக்கு வேல்யூ. அப்போ போஸ்ட் டாட் ஐடியை தூக்கிட்டு டைரக்டா ஐடி போட்டுடலாமா? சரி. ஐடி போடலாம். இப்போ இது ஆனா வேலை ம். போட்டாலுமே ஒர்க் ஆகும் தானே சார்? புரியலங்க. இப்போ நம்ம போஸ்ட் டாட் ஐடின்னு போட்டாலுமே ஒர்க் ஆகும் தானே? எப்படி ஒர்க் ஆகும்? இதுக்குள்ள போஸ்ட்னு சொல்லி ஒரு வேரியபிளே இல்லையே. இங்க நம்ம பேராமீட்டரா வாங்கியிருக்கோம். அதனால போஸ்ட் டாட் ஐடி போட்டுருக்கோம். ஓகே சார். புரியுதா? ஓகே சார். சரி. இது எல்லாமே இதெல்லாம் தேவையில்லாத. சரி. சரி. இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு URL இப்போ போஸ்ட் புட் மெத்தடுக்கு என்னதுன்னா இந்த மாதிரி மெத்தட் என்னன்னு சொல்லணும். இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்? புட்டுன்னு சொல்கிறேன். இப்போ பாடி அனுப்பணும். அப்டேட் ஆன டேட்டா அனுப்பணும்ல. அதை எப்படி அனுப்புறது? ஜேசன் ஸ்ட்ரிங்காக தான் அனுப்பணும். நான் சொல்றது புரியுதா? JSON.stringify. JSON.stringify. சரி. title.value. title வந்து title.value. body.value. டைட்டில். சரி. title.value. body description. பாடி வந்து description டாட் வேல்யூவா? சரி. இப்போ எனக்கு எரர் வந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? ஃபைன் பண்ண முடியுதா எரரை? curly braces. காலி பிளேசஸ் போடலை. ஆமா. சரி. அபிராமி உங்களுக்கு தெரியுதா அவர் என்ன சொல்றாருன்ட்டு? புரியுது சார். அது டைனாமிக்கா ஆகும்னா அந்த டாலர் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு அந்த பேக் டிக் கொடுக்கணும்ல சார்? அது கொடுக்க சொல்றாங்க. அப்படி இல்லை. இந்த ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்பணும். எந்த ஆப்ஜெக்ட்? இந்த அனுப்புறோம்ல, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஒன்று அனுப்புறோம்ல, அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு இப்படி அனுப்புறோமா? இந்த ஆப்ஜெக்ட் தானே இருக்கு. அப்படி நம்ம வேரியபிளை ஸ்டோர் பண்ணாம டைரக்டாவே இப்படி அனுப்ப போறோம். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு 2 கர்லி பிரேசஸ் இருக்கணுமா? ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லி மிஸ் ஆகுது. இப்போ சரியாகிட்டா? இப்போ நீங்க பாருங்க. கரெக்டா? சரி. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? response.json. சரி. அதுக்கு முன்னாடி எரர் வந்துச்சுன்னா செக் பண்ணணும்ல. எரர் வந்துச்சுன்னா செக் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன? response.ok. நாட் rest.okனா அதானே சார்? சரி. கரெக்ட். rest.ok ஓகேனா எரர் த்ரோ பண்ணோம். கரெக்டா? எரர் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகே. த்ரோ நியூ எரர் சொல்லிட்டு
என்ன சொல்ல போறோம்னா failed to update the post அப்படின்னு கொடுத்துரும். சரி, இப்போ ஒருவேளை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்போ ஜேசனாக மாற்றணும். கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு சாரி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். அப்போ இங்கேருந்து வர்ற ரெஸ் டாட் ஜேசான். சரி, இது ஒரு அசிங்க்ரனைஸ் மெத்தட் அப்படின்றதுனால இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா அவைட் யூஸ் பண்ண போறேன். இப்போ இங்கேருந்து வர அப்டேட்டான டேட்டாவை லாக் போட்டு பார்க்க போகிறோம். டேட்டான்னு சொல்லிட்டு இதுதான் வேலை பண்ணிட்டோம். அந்த தேர்டு ஒன்றை எடிட் பண்ணுறேன். எடிட் கொடுத்துட்டேன்னா எடிட் டைட்டில் ஃபார் எடிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்டேட் பாடி டெக்ஸ்ட் ரைட்டா. சரி, இப்போ அப்டேட் கொடுத்துட்றேன். failed to update the post. சரி, இங்க என்ன வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இங்க பாருங்க, இந்த அப்டேட் போஸ்ட் நடந்து முடியறதுக்கு முன்னாடியே இந்த வேலை நடக்குது லைன் நம்பர் 54ல. அப்ப என்ன பிரச்சனைங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்ஸ் கேஸ் குள்ள போக ப்ளஸ் அவைட் யூஸ் பண்ணுவோம். இங்க ஒன்று அவைட் யூஸ் பண்ணோம். அவைட் யூஸ் பண்ணா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்? எரர் சொல்லுது. அசிங் கேஸ் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷன் ஓகேன்னா அப்டேட்டு, ஒருவேளை எல்ஸ்ல நடக்கணும் அப்படின்னா மட்டும் இது நடக்கட்டும். ரைட்டா? இந்த கோட் புரியுதா இல்லது எதுவும் கொஸ்டின் இருக்குதா? புரியுது. சரி, இப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த லாஸ்ட் இந்த மேக்னம் அப்படின்றத எடுக்கிறேன். டைட்டில் ஃபார் எடிட் அப்டேட்டட் பாடி டெக்ஸ்ட் அப்படின்னு போடுறேன். திரும்ப அப்டேட் கொடுப்போம். failed to update the post. ஓகே, இப்போ 404 எரர் வருது. நான் பண்ணிட்டதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு. யூஆர்எல்ல செக் பண்ணுவோம். 7 இந்த மாதிரி கொடுத்துருக்கேனா? ஓகே, இப்போ இங்கே செக் பண்ணணும். ஒன்று தப்பாகுது. போஸ்ட் போடுங்க. புரியலங்க. போஸ்ட் போடுங்க. சரி, இப்போ நான் இந்த இடத்துல அந்த போஸ்ட் போடல, அதனால தான் எரர் வருது. சூப்பர், நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க சார். அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எடிட் வந்து எடிட் வந்து இப்போ தான் பண்றோம் அப்படிதானே சார்? அப்டேட் போஸ்ட்ல தான் நம்ம எடிட்டே பண்றோம். கரெக்ட். இதுல அதாவது என்ன பண்றோம்னா, எடிட் போஸ்ட்ல வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு போய் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள வச்சுட்டு என்ன டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிட்டு அப்டேட் கொடுக்குறோமோ அந்த அப்டேட் ஆன டேட்டாவை இங்க அப்டேட் பண்றோம். ஓகே சார். இப்போ வந்து என்னன்னா அதுக்குமே போஸ்ட்ஸோட யூஆர்எல் தான் யூஸ் பண்றோமா? ஒரே நிமிஷம் அதை காட்டுங்களேன் அந்த யூஆர்எல். ஆமா, போஸ்ட்டுக்கு வந்து இந்த நம்பர் வராது. ஓகே, இப்போ வந்து புட்டுக்கு வந்து போஸ்ட்ஸோட இருக்கு. ஓகே, டெலீட்டுக்கும் அதுதான். பேட்ச் நீங்க கொடுத்தாலும் அதே தான். டெலீட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க எந்த பாடியும் அனுப்ப தேவையில்ல.
மெத்தட் மட்டும் டெலீட்னு கொடுத்துட்டு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா டெலீட் ஆயிடும். அப்போ டெலீட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டெலீட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலைன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த டெலீட்டை கூட பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ அப்டேட்டு போஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 2வது போஸ்ட்டாக எடிட் கொடுத்துட்டேன். டைட்டில் அப்டேட்டட் போடுவோம். பாடி டெக்ஸ்ட் அப்டேட்டட் போடும். இங்கே அப்டேட் கொடுப்போம். ஃபெயில்டு டு அப்டேட். இன்னும் என்ன பிரச்சனை? ஓகே, இன்னும் இந்த இது அப்டேட் ஆகலையோ? நம்ம ஆமாம், ஓகே. வேறு பாருங்க, சேவ் பண்ணலை, வேற ஒன்றும் இல்லை. அப்டேட் கொடுத்தாச்சா? இங்கே எடிட் கொடுத்துட்டேன். சரி, அப்போ இந்த 3வது ஐடியை நான் என்ன செஞ்சுட்டேன், அப்டேட் பண்ணிட்டேன். புரியுதா? அல்லது வேற எதுவும் கொஸ்டின் இருக்குதா? 3வது ஐடியை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதனால அந்த அது ஐடியோட இந்த டெக்ஸ்ட்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமா சார்? 1 ஆக்சுவலாக 2 3 இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. இந்த இருக்குல்ல, இந்த அந்த போஸ்ட்ல வந்து ஏன் ஆகாதுன்னா, இவங்க வந்து சும்மா டம்மியாக நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நமக்கு வச்சுருக்காங்க. இப்போ அந்த கன்சோல்ல மட்டும் தான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரியல் டைம் டேட்டா, அப்படி இல்லைன்னா இன்னொரு ஏபிஐ இருக்குது. நான் அது என்ன என்ன ஏபிஐன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். நம்ம அதை வந்து நீங்கள் புதுசாக டேட்டா கிரியேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் என்ன அந்த வச்சு இன்புட் பாக்ஸ்க்குள்ள கூட வைக்க முடியாதா சார்? எங்க இன்புட் பாக்ஸுக்குள்ள இப்போ தேர்ட் இதுனா தேர்டோட டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்க முடியாதா? வைக்க முடியும். அதை நம்ம அடுத்து பண்ண போகிறோம், அடுத்து பண்ணுவோம். அது இப்போ எப்படின்னு இப்போ இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க சார், அதுக்குள்ள இருக்குமா? எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்டுள்ளே இல்லை, ஐடி மட்டும்தான் வரும். ரெஸ்பான்ஸாக அவங்க இதுதான் தர்றாங்க, வேற வெறும் ஐடியா எதுவும் மட்டும். வேற ஐடியா மட்டும் தர்றாங்க. அதனால இது எங்க சார் அந்த ஐடியா தராங்க அவங்க? அவங்களோட இந்த இதுல இருக்குல்ல, எங்க? இந்த இருக்குல்ல, இல்ல இல்ல அவங்களோட ஏபிஐல எங்க அதை வந்து இதுதான் தரோம்னு சொல்லியிருக்காங்க? இதுதான் இதுதான் தாரும் அவங்க எங்கேயுமே சொல்லலை. இந்த இதுக்கு அப்டேட்டுக்கு இதுதான் ஐடி. அவங்க டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு நியூ டேட்டா ஆட் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணாலும் சரி, ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணாலும் சரி, ஐடியா மட்டும் தான் ரெஸ்பான்ஸாக தருவாங்க போல. இந்த ஃபேக் ஜேசன் ப்ளீஸ் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஏபிஐக்கு இந்த இன்புட் இதை கொடுத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ்ன்னு அந்த மாதிரி எதுவும் இல்லையா சார்? அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இதுல இல்லை. இதுல இல்ல. அப்ப எப்படி நம்ம அதுதான் கரெக்ட் 3ன்றத வந்து அந்த அந்த இது ரெஸ்பான்ஸ் வருதுல, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ், இந்த ரெஸ்பான்ஸ் வருதுல, இந்த ரெஸ்பான்ஸ் வருதுல, ஆப்ஜெக்ட் ஐடி 3. ஸோ இதை வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன அந்த 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 லிஸ்ட் எப்படி சார் எடுத்தீங்க? அந்த லிஸ்ட் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. எந்த அந்த ஒரு லிஸ்ட்? பேஜ்ல லிஸ்டா வந்து இருக்குதுல்ல, இதை எடுத்து குரோம்ல போட்டாலே வந்துருமா? இந்த வெப்சைட்டுக்கு போங்க, போயிட்டு இந்த இருக்குல்ல, இதுல போஸ்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா டேட்டாவும். சரி சார், ஓகே சார். அதை எடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு ஏபிஐ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது என்னது, டம்மி ஜேசான்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஒருவேளை அது நான் சொன்னதையே இந்த டம்மி ஜேசான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க முடியுமான்னு பாருங்க. இதுதான் நினைக்கிறேன். ஓகே சார்.
இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹெட்டர்ஸில் ஆத்தரைசேஷன் கண்டென்ட் டைப்னு அனுப்பிச்சி விடலாம். டம்மி ஜேசானில். சரி, இதில் ஆத்து ப்ராடக்ட்ஸ், search ப்ராடக்ட்ஸ், ஆட்டு ப்ராடக்ட்ஸ், அப்டேட்டட் ப்ராடக்ட், கிரியேட்டிவ் ப்ராடக்ட் இருக்குதா? ஆட் அ ப்ராடக்ட் இருக்கலாம் சார். என்ன இருக்குங்க? ஆட் கீழே ஓகே, add a- ஆட். சரி, ஆட் ப்ராடக்ட் இருக்குதா? சரி, அப்போ இந்த மாதிரி ஆட் ப்ராடக்ட் இதை இப்படி கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ஏபிஐ கூட யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அதை இதுலயே டெலிகிராம்ல அனுப்பிச்சுடுங்க சார், நான் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ட்ரையல் அண்ட் எரர் தான், ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எப்படி டிபில சேவ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் பேக் எண்டில் உள்ளவங்க பார்க்குற வேலை. அதை நம்ம பார்க்க அப்படி போகிறதில்ல. அதுக்கு நோட் ஜேஎஸ் வேணும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி டிபிக்கு அனுப்புவாங்க சார்? அதுதான் இது. நீங்கள் ஏபிஐ வழியாக அனுப்புறீங்க. இப்போ அனுப்புறீங்கல்ல, அப்போ இப்படி இப்போ இது அனுப்புறதுனா நீங்கள் பேக் எண்டுக்கு அனுப்புறீங்க இந்த டேட்டாவை. பேக் எண்டில் இந்த டேட்டா வாங்கிக்கிட்டு டிபியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. சரி சார், ஓகே சார். ஓகேயா? இப்போ என்னன்னா, நீங்கள் ஓனாக ஒரு பேக் எண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக் எண்டுக்கு ஒரு யூஆர்எல் வச்சுருப்பீங்கல்ல, அந்த யூஆர்எல் வச்சு நீங்கள் டேட்டா அனுப்புங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுதா இல்லைன்னு புரியலையா? கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? ஓனா ஒரு பேக் எண்ட் நாங்க வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு நாங்க அந்த யூஆர்எல் வச்சு இது பண்ணி அனுப்ப சொல்றீங்க சார்? யூஆர்எல்ன்றது எப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க, உங்களோட பேக் எண்டை. கரெக்டா? அப்போ அந்த பேக் எண்டுக்கான அட்ரஸ் தான் யாரு? அந்த யூஆர்எல். கரெக்டா நான் சொல்றது? ஆமா சார். அந்த யூஆர்எல்ல அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து ஃப்ரண்டர்ல இருந்து டேட்டா வந்துச்சுன்னா அந்த டேட்டா இப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து டைரெக்டாக என்னோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிடு. இப்போ யூசர் ஐடி வச்சு ஆல்ரெடி வருதுன்னா அதை அப்டேட் பண்ணு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கோடு எழுதியிருப்பீங்கல்ல, அந்த கோடை ரீச் பண்ணுறதுக்கான வழி தான் என்னதுன்னா இந்த ஏபி. இங்கே பேக் எண்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோடு எழுதி வச்சுருப்பீங்க, அந்த கோடை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கான ஒரு இதுதான் இந்த ஏபி. இப்போ இது கூட ஏபி. ஓகே சார். நான் ஒரு அடி செஞ்சு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறேன் சார். சரி, ஓகே, செஞ்சு பாருங்க. ஒன்று பார்த்தேன், முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம், நானும் செக் பண்ணுறேன். அதுனா நீங்களே டேட்டா கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. நீங்களே டேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம் புதுசாக. அதை பார்க்கவும் முடியும், புது டேட்டா கிரியேட் ஆனதை. நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த டம்மி ஜேசான் யூஸ் பண்ணுங்க. இந்த கர்ட் ஆப்ரேஷன் இல்லை, நான் இந்த போஸ்ட்டே யூஸ் பண்ணுறதுனாலும் சரிதான், பாருங்க. ஏன்னா ஏபி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம ரியாக்டில் இதே வேலையை பார்ப்போம். ரியாக்டில் இது எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம திரும்ப இதை படிக்கவும் போகிறோம் இன்னொரு டைம். இது ஒரு பேசிக்காக இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிக்வெஸ்ட் எப்படி போகுது, ஏபிஐ ஒர்க் ஆகுதுன்றத புரிஞ்சு வச்சுக்கோங்கன்றதான் இல்லை ஐடியா. சரி, அப்போ எடிட் கொடுத்துட்டோமா? கரெக்டாக, இப்போ எடிட் கொடுத்தாச்சு. இப்போ எடிட் நடந்துடும். அப்போ எடிட்டான டேட்டாவை நான் ஒரு இடத்துல போய் அப்டேட் பண்ணணும்ல. அப்போ இந்த டேட்டா எங்கே இருக்குது? ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் லிஸ்ட் பண்ணது எந்தது? இந்த போஸ்ட், டிஸ்பிளே போஸ்ட்ன்றது. இப்போ நியூ டேட்டா. ஓகே, இப்போ இந்த நியூ டேட்டாவை நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு காமனாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். லெட் நியூ டேட்டா போயிட்டு எம்டி அரேவா இப்போதைக்கு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிறத எடுத்து விட்டுறேன். அப்போ இப்போ என்ன இருக்கும்? நியூ டேட்டாவில் லாஸ்ட்டாக ஒரு 10 டேட்டா இருக்குல்ல, அந்த 10 டேட்டா தான் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேப்பா இங்கே டேட்டாவில் ஐடி வருது. கரெக்டாக? இப்போ
நியூ டேட்டா டாட் மேப் ரைட்டா. இப்போ வரப்போகிற ஒவ்வொரு டேட்டாவையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா டேட்டா வைக்க முடியாது. எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா புதுசாக வர்ற டேட்டா ஒவ்வொரு டேட்டாவையும் நியூ டேட்டாவில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ மேப் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிறத ஒரு நியூ அரேவாக ரிட்டர்ன் பண்ணும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறத. அப்போ என்ன பண்ண போகிறேன், இஃப்னு போட்டு எக்ஸு டாட்டு ஐடி அதுவும் ஈக்குவல் டு டேட்டா டாட் ஐடி அவனும் ஈக்குவலாக இருந்தான்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் ஒரு ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ண போகிறேன். யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா ஐடியில் எக்ஸ் டாட் ஐடி அதே ஐடியா அனுப்ப போகிறேன். அப்போ பாடியில் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு பாடி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எங்கே இருக்குது, டெஸ்கிரிப்ஷன் டாட் பாடியில் இருக்கு. அது அடுத்து டைட்டில் ஒன்று இருக்குது. இந்த டைட்டிலுக்கு டைட்டில் டாட் வேல்யூ, சாரி இங்கே பாடியில் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இப்போ எல்ஸ் ஒருவேளை அது மேட்ச் ஆகலைன்னா ஆல்ரெடி இருக்கிறதையே ரிட்டர்ன் பண்ணிடு. இப்போ கன்சோல் ஆகல நியூ டேட்டா போட்டு பார்ப்போம். இந்த கோடு புரியுதான்னு பாருங்க, புரியலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூ டேட்டா சரி இதுதானே, இதை எடிட் கொடுக்குறேன். இது வந்துட்டு இதுக்கப்புறம் 1 2 3 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 0987 ஆட் பண்ணிக்கிறேன். புதுசாக இதில் அப்டேட் மட்டும் இப்போ அப்டேட் கொடுக்குறேன். வந்துட்டு யூசர் ஐடி இதான 3 இந்த இதில் எங்கே நம்ம எடிட் பண்ணோம் யூ ஓகே இதான ரெண்டாவது இதில் பண்ணோம். இன்னும் அப்டேட் ஆகலையோ? சரி அப்போ நான் இங்கே ஒன்று பண்ணுறேன். இதில் கன்சோல் ஆகல ஒரு எக்ஸில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். சொல்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா சொல்லியிருந்தேன். சார் இப்போ வந்து அந்த இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோமா சார்? எல்லா டேட்டாவையும் எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா இன்புட் பாக்ஸ்ல வரனால இதுல பார்த்தா தெரிஞ்சிரும், அப்படிதானே சார்? ஆமாம் ஆமாம் அதுதான் பண்ண போகிறேன். அதுதான் பிரிண்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஒவ்வொன்றா வருது கரெக்டாக எக்ஸு. சரி இப்போ இங்கேருந்து வர்ற டேட்டாவில் என்ன வேல்யூ இருக்குன்றத பார்க்கணும். லாகு டேட்டா நியூ டேட்டால வந்து சாரி மேப்ங்கிறது வந்து ஒரு புது டேட்டா தானே ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து எதுவுமே வாங்க. கரெக்டு சாரி அது நியூ டேட்டாலே நல்ல அப்சர்வேஷன் பற்றியாகவும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நியூ டேட்டாவே இப்படி போட்டேன். சரி இப்போ ஒர்க் ஆகும் நம்புகிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். சரி இங்கே ரேண்டமாக ஒரு நம்பர் டைப் பண்ணி வச்சு இங்கேயும் வச்சு அப்டேட் கொடுப்போம். எல்லாமே அன்டிஃபைன்டு. சரி ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆயிருக்குன்னா அப்டேட் நடந்திருக்கு. இப்போ இது அன்டிஃபைன்டு ஆகக்கூடாது அப்படின்னா எல்ஸ் எக்ஸ்ன்னு போடாமல் ரிட்டர்ன் எக்ஸ் போடணும். சரியா?
இப்போ நான் இதை இங்கே போடுறேன். இந்த இந்த இதை எடுத்துக்கிட்டேன். 1 2 3 4 5வது இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். 5வது டேட்டாவை எடிட் பண்ண போகிறேன். கரெக்டா? எல்லாமே வந்துட்டு 5வது ஐடி வந்து 5ன்னு இருக்கணும். ஐடி 5ன்னு எங்கே இருக்கு? ஓகே, இப்போ இந்த ஒரு டேட்டா அப்டேட் ஆகிருக்கு பாருங்க. கரெக்டா? அப்டேட் ஆயிருக்கா இல்லையா? பார்க்க முடியுதா? ஆமா. அபிராமி, உங்களுக்கு புரியுதா இல்லை அது புரியலையா இந்த இடத்துல? சார் அதுல வந்து அது எங்க சார் அவுட்புட் அவுட்புட் அந்த ஃபைல் இல்ல அங்க பிரிண்ட் ஆச்சு சார். இதான் வர்றேங்க. திரும்ப எடுத்து விட்டேன். எடுத்துட்டா போயிருமா சார்? இல்லை, நான் திரும்ப சேவ் பண்ணிட்டேன்ல, ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எந்த ஐடியில ஐடி 2 எடிட் பண்ணு. இதுதான் எடிட் பண்ணேன். QESTES. அது பாடி மட்டும் தான் வந்திருக்கு, அதாவது டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் வந்திருக்கா சார்? 876 வந்திருக்கு, டைட்டில் வந்திருக்கா? அந்த பர்டிகுலர் ஒன்றை மட்டும் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம், மற்ற எல்லாத்தையும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். வர்ற டேட்டாவை அப்படியே ரிட்டர்ன். அப்போ என்ன ஆகும்னா, மேப்பில் ஒவ்வொரு டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் நியூ எலமெண்ட்ஸாக ஒரு அரேல அசைன் பண்ணிடும். இது புரியுதா? மேப்போட இதுக்கு இந்த கோடு புரியணும்னா மேப் என்ன செய்யுதுன்றது புரியணும். புரிஞ்சதுனாலே இது புரிஞ்சிடும். கொஸ்டின்ஸ் இருக்குதா? மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியுமா? தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு பார்ட்டை மட்டும் ஆன்லைனில் தேடி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கோடு புரியலாம் என்கிட்ட சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி மேப் பார்த்துருக்கோம், சரியா? பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எந்த இடத்துல இருக்குதோ அதை அந்த பர்டிகுலர் ஒரு இடத்த அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இந்த போஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு இடத்துல வைக்கிறோம்ல. எந்த இடத்துல வைக்கிறோம்? எந்த இடத்துல வைக்கிறோம்? போஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்பிளே டேட்டா. ஓகே, இப்போ டிஸ்பிளே டேட்டான்றது ஃபங்க்ஷன் எங்கே இருக்கு? சரி, இங்கே இருக்கு. அப்போ இந்த போஸ்ட் லிஸ்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். சரியா? இதை கட் பண்ணி எடுத்துரும். இந்த போஸ்ட் லிஸ்ட்டையும் மேலே வச்சுக்கிறேன், எனக்கு தேவைப்படுது. சரி, இப்போ போஸ்ட் லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எடுத்து விட போகிறேன். போஸ்ட் லிஸ்ட் டாட் இன்னர் HTML. இன்னர் HTML ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எம்டி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த நியூ டேட்டாவில் புதுசாக வந்திருக்கிற டேட்டாவை ஃபாரீச் போட்டு, சரியா, போஸ்ட்டு போட்டு ஓட விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளே டேட்டாவில் இந்த போஸ்ட்டாக அனுப்ப போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்றது புரியுதா? புரியலைன்னா எங்கிட்ட கேளுங்க. இப்போ நம்ம அவுட்புட்டையும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் இதுலயே பண்ணிருக்கேன், 0த்லயே பண்ணி. எந்த 0த்லயே? இல்ல 0 ஃபர்ஸ்ட் ஐடியிலே. ஃபர்ஸ்ட் இங்கே பண்ண சொல்றீங்களா? சரி, சரி. இப்போ இங்கே மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா 0987 போடுறேன். இங்கே ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 5. சரியா? இப்போ அப்டேட் கொடுப்போம். மாறிட்டா? மாறிட்டு. ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா இதுக்கு கீழேயே புது புது டேட்டா உட்காந்துரும். ஆல்ரெடி இருக்கிற டேட்டா கீழே 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 பண்ணுறேன். புரியுதா? இப்போ இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்குதா?
ஓ! கோட்லயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பண்றோம் அப்படிதானே சார்? இந்த இருக்குல்ல, இந்த பண்ணியிருக்கோம்ல இன்னர் HTML எம்டி ஆ பண்ணிட்டு எடுத்து பண்ணுறோம்ல. ஓகே. சரி, அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். கரெக்டா? சரி, இதில் வேற என்ன இருக்கு? சார் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எம்ப்டி ஆயிராதா? நம்ம போட்டிருக்க ம். பழசெல்லாம் போயிராதா? அது எந்த அப்படியே அத டெக்ஸ்ட் ஹோல்ட் பாக்ஸ்? இதை இப்போ எம்டி இதுல பண்ண போய் இதை எம்டியும் பண்ணணும், இன்னொரு வேலையும் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த அப்டேட்ன்ற டெக்ஸ்ட்டை சேம்னு மாற்றணும். ஐடி இருந்த இடத்துல நல்லுன்னு மாற்றணும். ஏன்னா புதுசாக ஒரு டேட்டா ஆட் பண்ணும்போது என்ன செய்வோம், ஐடியில் நல்லுன்னு இங்கே மாற்றாம விட்டுட்டோம்னா அடுத்து புது டேட்டா நான் ஆட் பண்ணும்போது பழைய எடிட் பண்ண டேட்டாவோட ஐடி இருக்கும். இப்போ புது டேட்டா ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா அப்டேட் தான் நடக்கும், சேவ் நடக்காது, கிரியேட் நடக்காது. நான் சொல்கிறது புரியுதா இல்லை? புரியுது சார், புரியுது சார். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம், ஐடி ஈக்குவல் டு நல்லுன்னு மாற்றிடுவோமா? சரி, அடுத்து சேவ் பட்டன் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு சேவ்னு, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடிட் பண்ணுறேன். இதில் ஒரு நம்பரு ரேண்டமாக, இங்கேயும் ரேண்டமாக ஒரு நம்பர் அப்டேட் கொடுத்துட்டேன். மாறிடுச்சா? சேவ்னு மாறிட்டு லாக் போட்டதை தூக்கிட்டேன், இங்கே மாறிட்டு பாருங்க. ஏன்னா நான் டைப் பண்ணது இடையில டைப் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் இருக்குதா, இவ்வளோக்கு டெக்ஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளியர் பண்ணணும் நானும் பண்ணிக்கலாம். அப்போ டைட்டில் டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி பண்ணணும். கரெக்டா? பாடி டாட் வேல்யூ, சரி, டெஸ்கிரிப்ஷன் டாட் வேல்யூ ஆல்சோ எம்டி பண்ணணும். எடிட் பண்ணுறேன். நடக்குதா வேலை? இதில் நீங்கள் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் எதுவும் ஆட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். இந்த பூட்ஸ்ட்ராப் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டேன்ற மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் போட முடியுமா? நியூவாக டேட்டா ஆட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் போட முடியுமா? டேட்டாவை டெலீட் பண்ணுறேன்னா டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வாங்கிட்டு ஒருவேளை கன்ஃபார்ம் ட்ரூ ஆயிடுச்சுன்னா டெலீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா டெலீட் பண்ணுங்க. நான் சொல்கிறது புரியுதா? அதை ட்ரை பண்ணுறீங்களா? நாளைக்கு ஒரு நாள் நான் லீவு, சரி, கிளாஸ் லீவு பொங்கல்னால. நாளைக்கு இன்னொன்று என்னென்னா நான் நாளைக்கு நைட்டு ட்ராவல்லையும் இருப்பேன். இந்த ஒரு நாளை ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? பொங்கலுக்கு ஓகே. கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எதுவும் கொஸ்டின் இருக்கா வேறு எதுவும்? பார்த்துட்டு கேட்குறோம் சார். சரி, டெலிட் நீங்கள் ட்ரை பண்ணிடலாமா? இதே தான் இங்கே பார்த்தோம்ல, இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த இடத்துல டெலிட்டுன்னு மாற்றணும், மெத்தடை டெலிட்டுன்னு மாற்றணும். வேறு பாடி அனுப்ப தேவையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டெலிட் பண்ணும். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறேன். அப்போ டெலிட் நடந்துச்சுன்னா இதே போல் பர்டிகுலராக எந்த இடத்துல இருக்கானோ ஐடியை எடுத்துட்டு அவனை மட்டும் டெலீட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல இங்கே கிரியேட் பண்ணுறீங்கல்ல, ஒரு இது இருக்குதா, இந்த டிவ் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் மொத்தமாக இதுலேயுமே ஒரு டிவ்வாக அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, டிவ்னு வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் என்ன பண்ணிருங்கன்னா இந்த டிவ்வுக்குள்ளே ரேப் பண்ணிருங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த டிவ்வுக்கு யூனிக்கான ஐடி ஜென்ரேட் பண்ணுங்க.
ஐடி ஜென்ரேட் பண்ணி அந்த ஐடி எங்க இருக்கும் அப்படின்னா போஸ்ட்ல இருந்து வர்ற ஐடி. அப்ப இப்போ உங்களால என்ன பண்ண முடியும்னா இதுக்கு முன்னாடி நீங்க டெக்ஸ்ட் ஏதோ கூட வச்சுக்கோங்க, கண்டெய்னர் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. கண்டெய்னர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன நடக்கும், பர்டிகுலராக நீங்கள் எந்த போஸ்ட் டெலீட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஐடி நேமை எடுத்து பண்ண முடியுமா முடியாதா? நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிற யூஸ் கேஸ் புரியுதா? யூஸ் கேஸுன்றதை தாண்டி அப்ரோச் புரியுதா? அது சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம். புரியுது. சரி, அபிராமி புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். சரி, அப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. டெலீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் நான் தந்திருக்கேன், ஏன்னா டெலீட்டை இன்னும் சொல்லி தரல. ஆனால் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா இருக்கிறதுனால பண்ணிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் என்ன கொஸ்டின். ஓகே சார். ஓகே சரி, அப்போ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.